ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளிலே நம் திருச்சபையானது தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகிறது. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போனார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறமையையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோப்பா, உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலர்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத் அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தின் நினைவை கொண்டாடுகின்றோம். லூக்கா நற்செய்தியில் 12 வயது சிறுவன் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் காணாமல் போய் பின்பு 3 நாட்களுக்கு பின் தேடி கண்டுபிடிக்கப்படும் நிகழ்வை வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி பகுதியின் இறுதியில் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்திருந்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதுவே அன்னையின் மாசற்ற இதயத்தின் இலக்கணம். இந்த நற்செய்தி மற்றும் அன்னையின் இதயத்தின் வழியே நாம் கற்றுக்கொள்ளும் ஆன்மீக பாடங்களை ஒரு சிறிய கதையோடு சிந்திக்க நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் ஒரு அழகான பளிங்கு கல்லை எடுத்து அதை கொண்டு ஒரு அற்புதமான தூதரின் சிலையை வடிக்க தொடங்கினான். தினமும் ஒளியால் அந்த பளிங்கு கல்லை செதுக்கி கொண்டு இருந்தான். அங்கே வந்த ஒரு சிறுவன் தினமும் அந்த சிற்பி கல்லின் மீது ஒளியால் அடிப்பதையும் தேவையில்லாத பகுதிகள் உடைந்து விழுவதையும் பார்த்தான். சில வாரங்களுக்கு பிறகு அந்த கரடு முரடான கல் பார்ப்போர் வியக்கும் வண்ணம் ஒரு அழகான தேவ தூதரின் சிலையாக மாறியிருந்தது. அந்த சிறுவன் ஆச்சரியத்தோடு சிற்பியிடம் கேட்டான், ஐயா, இந்த கல்லுக்குள் இப்படி ஒரு அழகான தேவதை ஒளிந்திருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? சிற்பி புன்னையோடு சொன்னா, தம்பி, தேவதை கல்லுக்குள் இல்லை, என் இதயத்தில் இருந்தார். நான் வெறும் ஒளியை கொண்டு அந்த தேவதையை மறைத்து கொண்டிருந்த தேவையற்ற கரடுமுரடான பகுதிகளை மட்டுமே நீக்கினேன். இப்போது உள்ளே இருந்து அழகு வழியே தெரிகிறது. இந்த கதையின் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், நம் அன்னை மரியாவின் இதயமும் அந்த பளிங்கு கல் போன்றது. கடவுள் அவளுக்கு கொடுத்த வாழ்வின் சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் அவருடைய இதயத்தை செதுக்கிய ஒளிகள். இயேசுவை காணாமல் தேடி அந்த 3 நாட்களின் பதற்றமும் கவலையும் அவளது இதயத்தை
வடித்தெடுத்தன. ஆனால் அன்னை முறுமுறுக்கவில்லை. மாறாக தேவையற்ற கவலைகளை நீக்கி கடவுளின் திட்டத்தை மட்டும் தம் இதயத்தில் இருத்தி கொண்டார். அதனால்தான் அது மாசற்ற இதயம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தி வழியாக அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் நமக்கு 3 முக்கிய பாடங்களை இன்று கற்றுக் கொடுக்கின்றது. முதல், தேடலின் இதயம், the heart that seeks. இயேசுவை காணவில்லை என்றவுடன் மரியாவும் யோசேப்பும் பதற்றம் அடைந்து உறவினர்களிடையே தேடினார்கள். கிடைக்காத போது மீண்டும் எருசலேமுக்கு சென்று விடாமுயற்சியோடு தேடுகிறார்கள். நம் வாழ்வில் பல நேரங்களில் நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை, அமைதியை இழந்து நிற்கின்றோம். அப்போது நாம் எங்கே தேடுகிறோம்? எங்கே ஓடுகின்றோம்? எதை தேடுகின்றோம்? உலக இன்பங்களிலா? அல்லது அன்னை மரியாவை போல நாமும் ஆலயத்திலும் இறை வார்த்தையிலும் இயேசுவை தேடுகின்றோமா? என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்கின்றோம். ஆகவே அன்னை மரியா இயேசுவை தேடி செல்லுகின்றார். நாமும் அன்னையை போல இயேசுவை தேடி நாடி செல்ல ஜெபிப்போம். இரண்டாவதாக, சமர்ப்பணத்தின் இதயம், the heart that submits, surrenders. ஏன் எங்களை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு கேட்டபோது மரியாள் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் இயேசுவோடு வாக்குவாதம் செய்யவில்லை. கடவுளின் வழிகள் நம் அறிவுக்கு எட்டாதவை என்பதை உணர்ந்து அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்கிறார் ஆண்டவர் எசையா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே. ஆகவே அன்னை இயேசு எந்த கேள்வியும் கேட்காமல் அனைத்து நிகழ்ச்சியும் நம் உள்ளத்தில் வைத்து தியானித்தார். அதைதான் இன்று சமர்ப்பணத்தின் இதயமாக அன்னை மரியாதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது பாடமாக, தியானிக்கும் இதயம், the heart that ponders. நற்செய்தியின் மிக முக்கியமான வார்த்தை, அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். வாழ்வில் நடக்கும் புரியாத புதிர்கள், துன்பங்களை அன்னை உடனடியாக தூற்றி எறிந்து விடவில்லை. அதை தன் இதயத்தில் வைத்து இறைவனின் திருவுளம் என்னவென்று தியானித்தார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாவின் இதயம் மாசற்றதாக இருந்ததற்காக காரணம் அதில் பாவம் இல்லை என்பது மட்டுமல்ல, அதில் கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுமே முதலிடம் இருந்தது. ஸோ அன்னை மரியாள் இந்த விழாவை கொண்டாடுனா, அன்னை மரியா தன்னுடைய இதயத்தில் இறை வார்த்தையை தாங்கினார். இறை வார்த்தையை தாங்கி இயேசுவை தேடி சென்றார். நமது இதயங்களும் இன்று எதனால் நிறைந்திருக்கின்றன? கவலைகள், கோபங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள், உலக பேராசைகள் ஆகியவற்றா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தை நோக்கி மன்றாடுவோம். வாழ்வில் துன்பங்கள், சோதனைகள் வரும்பொழுது அன்னை மரியாவை போல ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று இறை திருவுளத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்னையின் மாசற்ற இதயம் நம் இதயங்களையும் இயேசு தங்கும் தூய இல்லமாக மாற்ற நமக்கு வழி காட்டிட இறைவன் மன்றாடி செபிப்போம். செபம். என்னை தேடுகின்றவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன என் அன்பு இறைவா, தூய கன்னி மரியா மாசற்ற இதயத்தை நினைவு கூறும் நாங்கள் எங்கள் வாழ்வில் அன்னை மரியாவை போல நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று இறை திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள அருள் வேண்டி உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.